guys, welcome to Psychotech University. நாம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா OEE 351 renewable energy system கான important questions தான் பார்க்க போறோம். Then வந்து first வந்து unit 1 part A வந்து பார்த்தோம் அப்படினா renewable energy source அதனோட difference, renewable energy sources in India அது வந்து பாத்துக்கோங்க. இங்க வந்து ஸ்டார் கொடுத்து நோட்டேஷன் வந்து கொடுத்திருக்கோம். எதனால அப்படினா எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுனால. Then வந்து part B பார்த்தோம் அப்படினா renewable energy sources in India, current usages of renewable energy source in India பார்த்துக்கோங்க. Then வந்து future potential of renewable energy source in power protection வந்து பார்த்துக்கோங்க. Then வந்து unit 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா part A ல வந்து solar radiation, அதில் வந்து solar constant radiation வந்து நல்லா பார்த்துக்கோங்க. Then வந்து solar collectors, அப்புறம் வந்து solar cell photovoltaic energy அதனோட efficiency இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். தென் வந்து மற்ற டாபிக்ஸ் எல்லாமே கேட்குறது வந்து ரேர் தான். பார்ட் பி வந்து பார்த்தோம் அப்படின்னா சோலார் ரேடியேஷனில் வந்து பைரனோமீட்டர் பைரிலியோமீட்டர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தென் வந்து சோலார் கலெக்டரில் வந்து ஃப்ளாட் பேட் கலெக்டர் அதில் வந்து தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன் ஃப்ரம் தி சோலார் கலெக்டர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த சோலார் பம்பிங், ஹீட்டிங் அண்ட் கூலிங். தென் வந்து சோலார் ஃபோட்டோவோல்டைக் அதனோட அப்ளிகேஷன் ஸ்டாண்ட் அலோன்னு, அப்புறம் வந்து கிரிட் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தென் வந்து யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா விண்ட் எனர்ஜி அதனோட பிரின்சிபல்ஸ், அப்புறம் விண்ட் சைட்ஸ் அதனோட ஃபேக்டர்ஸ், அங்கே வந்து விண்ட் டர்பைன்ஸ் அதனோட கிளாசிஃபிகேஷன், அப்புறம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எல்லாமே வந்து 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் வந்து பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா விண்ட் எனர்ஜி, விண்ட் டர்பைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பிளட்ஸ் மாடல் அதனோட டைப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இதில் வந்து பிளட்ஸ் மாடலில் வந்து டெரிவேஷன்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. தென் வந்து யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏல வந்து பயோமாஸ், பயோகேஸ் இது 2 தான் இருக்குது. தென் வந்து பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா பயோமாஸ் அதனோட ப்ராசஸ், கெமிக்கல் அந்த தெர்மோகெமிக்கல், ஃபிசிக்கல், அக்ரோகெமிக்கல், பயோகெமிக்கல் கன்வர்ஷன், டென்சிட்டிஃபிகேஷன், அப்புறம் வந்துட்டு அப்கிரேடிங், கேசிஃபைட்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தென் வந்து பயோகேஸ் அதனோட கிளாசிஃபிகேஷன்ஸ். தென் வந்து யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏல வந்து ஃபியூல் செல்ஸு, ஜியோ தெர்மல் எனர்ஜி, அப்புறம் வந்து ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து டைடல்ஸ் அண்ட் வேவ் வந்து பார்த்துக்கோங்க. தென் வந்து பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் செல்ஸு, ஜியோ தெர்மல் எனர்ஜி, அப்புறம் வந்து அது ஓஇடிசி அந்த பார்த்துக்கோங்க. அப்புறம் டைடல் அண்ட் வேவ். இதில் வந்து பார்ட் சி வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம் அண்ட் தியரி அதனோட டெரிவேஷன்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து யூனிட் 2